ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே நம்ம ஆனந்திக்கிட்டே இருக்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ ரொம்பவே டவுட் வந்துருச்சு நம்ம கையலுக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்க்குறேன், இவளுடைய முகத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு தெளிவும் இல்லை. என்னதான் பிரச்சனைன்னு நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஷாலினிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, ரெண்டு பேருமே தான் கூடி பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கையல் நல்லாவே புரிஞ்சிடுச்சு கையலுக்கு. இப்போது உண்மை என்னென்னு நோண்டி கேட்கும்போது நம்ம ஷாலினியும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்கிற தப்பே தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக நம்ம மறைக்கணும்? எப்படியும் முடிவு எடுத்துட்டோம், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், பாலுவோட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக முடிவு எடுத்தாச்சு. இப்போது முடிவு எடுத்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையுமே எதுக்காக மறைக்கணும், கூரை புடவை எடுக்கிற வரைக்கும் எதுக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்திக்காவது கொஞ்சமாவது யோசிக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஷாலினியாவது யோசிக்கணும். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு, இல்லை ஆனந்தி எதுக்காக அழுறா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்காக நினச்சி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கல்யாண வேலைகள்லாம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு, கடகடன்னு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரமே உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஷாலினி பார்த்திங்கன்னா உண்மையாக மறைக்கிறாங்க. உண்மையை அவளுடைய வாயிலிருந்தே பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஷாலினி இல்லை ஆனந்தி ரெண்டு பேருமே யாராவது ஒருத்தர் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கையல் பார்த்திங்கன்னா ஏற்றுக்குவாங்க. இப்போது ரெண்டு பேருமே சொல்லாமல் நம்ம கையலே கண்டுபிடிச்சாங்கன்னா அது நம்ம கையலுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இத்தனை நாளாக என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்துருக்கீங்க, இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்திருக்கீங்க, எல்லாத்துக்குமே காரணம் ஆனந்தியும் ஷாலினி தான் அப்படின்னு நம்ம கையல் எந்த அளவுக்கு போகுவாங்க, எந்த அளவுக்கு அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. ஏற்கனவே எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவழி ஒரு பக்கம், சங்கரி ஒரு பக்கம் நம்ம கையில் நோகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில், இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஆனந்தி இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கவே கூடாது. அப்படி இல்லையா நம்ம பாலுவை மறந்துடுறோம் அப்படின்னா மறந்து இருக்கணும், இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கணும். இதுக்கும் சம்மதம் சொல்லிட்டு பாலுவோடையும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உண்மையிலே இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்ற முடிவு எடுக்கும்போது இப்படியெல்லாம் மூடி மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் கெட்ட பேரும் அவமானமும் கொடுக்க போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பல நாள் கனவு நிஜமாகும் அப்படின்ற நேரத்தில் நம்ம எழில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க. அதாவது நம்ம பாலுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதெல்லாம் முட்டிக்கிட்டே இருந்துச்சு, பார்க்கும்போதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருந்துச்சு. இப்போது கடைசி நேரத்தில் இந்த அளவுக்கு கொண்டு போய் விடுவாங்க நம்ம பாலுன்னு நினச்சி கூட பார்க்கல. இதாவது வழி மறைச்சி பார்த்திங்கன்னா அடித்து உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கொலைவெறி, அதாவது கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாலு கொலவெறியில் இருக்கும்போது எதுக்காக பிரச்சனை, நம்ம ஓடி போயிடலாம், இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வேணாம், ஆனால் கை வச்சா அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம எழில். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நான் கையல் நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் பொறுத்திருந்து போகிறேன், இல்லைனா நான்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன், எதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓடும்போதே என்னடா பயந்து ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்கடா பேண்ட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல கோபம் வரும். தான் யார் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்குவாங்க. இப்போ அதே போல் தான் நம்ம எழிலும் செஞ்சார். இப்போது இந்த நேரத்தில், அதாவது பிஸ்னஸ்க்காக லோன் கேட்டு லோன் கைகூடி வர நேரத்தில் நம்ம எழில தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் உட்கார வைக்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே வருத்தப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதா அழுறதா எதுவுமே தெரியாமல் நம்ம கையில் பார்த்திங்கன்னா திக்கு திணறி போயிட்டு நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆனந்தியோட பிரச்சனை இன்னொரு பக்கம். இந்த பிரச்சனைக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சங்கரி பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒட்டுக்கா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க.
இது ஒரு மன கஷ்டம். இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த கல்யாண ஏற்பாடை எவ்வளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே அழுதுகிட்டு இப்படி ஒரு நரக வேதனை வந்து யாரையுமே வரக்கூடாது. இவ்வளோ பிரச்சனையிலும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம தேவி கேட்குற கேள்வி, அதாவது என்னுடைய குழந்தைய பிரிஞ்சுட்டு நான் எந்த அளவுக்கு வலிக்குது, எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி ஆயிருந்தால் தானே என்னுடைய வலி என்னென்னு புரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தேவி பார்த்திங்கன்னா பேசிட்டாங்க. உண்மையிலே வந்து தேவி நம்ம கையில் பார்த்திங்கன்னா கை நீட்டி அடிச்சிருந்தா கூட வந்து இந்த அளவுக்கு வந்து வலி தெரிஞ்சிருக்காது. உண்மையிலே வந்து கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டாங்க. நம்ம கையில் தான் தங்கச்சி தானே அடித்தா அப்படின்ட்டு கூட பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விட்டுருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா நம்ம தேவியுடைய வாயிலிருந்தே வந்து வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போது நம்ம கையலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மனசு நொந்து போயிடுச்சு. கையலுக்கு அதை விட அதிக அளவில் வந்து நம்ம எழில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன குழந்தை பெற்றுக்காமல் இருக்கணும், அவங்களுக்காக அவளுடைய வாழ்க்கை இப்படி வாழா வெட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தள்ளி இருக்கோம். அதாவது இவங்களுக்காக இனிமேல் நான் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. உண்மையிலே வந்து நம்ம எழில் எடுக்கிற முடிவு சரிதான். இப்போது அந்த நேரத்தில் வந்து இந்த வீட்டில் இருக்க வேணாம், நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்திடுறாங்க நம்ம கயல். ஏன்னா கயலும் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை, வேறு ஒரு அர்த்தத்தில். ஆனால் நம்ம எழில் பார்த்திங்கன்னா இப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய குடும்பம், என்னுடைய தம்பி, தங்கச்சி, அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு, அம்மா என்னை விட்டுட்டு உங்ககிட்ட வர முடியாது, உங்களுக்கு யாரும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம எழில் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுன்னு வந்து போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு அண்ணன், தம்பி, தங்கச்சி யாருமே இல்லை அப்படின்னு தானே நீ சொல்கிற, நீ குத்தி காமிக்கிற, அப்போ எனக்கு இந்த உறவே வேணாம், ஒட்டு உறவு எதுவுமே வேணாம், நான் இப்போவே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா நம்ம எழில் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. நம்ம கையிலும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. வெளியில் போயிட்டு சமாதானப்படுத்தலாம், நான் வந்து சொன்னது தப்பு தான், நான் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கயல் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க குடும்பமே. ஆனால் நம்ம எழிலோடைய மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து இறங்கியே வரல. ஏன்னா அவருடைய கோபமும் வந்து ஒரு பக்கம் யோசித்தா வந்து நியாயமானது தான். எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த கல்யாணம் நிற்க போகுது. அதாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாலுக்கு எழிலால் எதுவுமே நடக்கக்கூடாது. ஏன்னா பாலுவோடைய உயிரும் முக்கியம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம எழிலுடைய உயிரும் முக்கியம். ரெண்டு பேருமே நல்லா இருந்தால் தான் கயலுடைய குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்றதுக்கே வந்து இடமே இல்லாமல் இருக்கும். வாழ்நாள் பூரா வந்து பிரச்சனையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிற நம்ம கயலுக்கு எப்போ தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது தாங்க இதில் மிகப்பெரிய